இன்றைக்கி லஞ்சுக்காக நான் பீஸ் புலாவ் குக் பண்ணியிருந்தேன். தொட்டுக்கறக்கு கோபி 65 அப்புறம் சோயா சங்க்ஸில் ஒரு மசாலா. பீஸ் புலாவ் மாதிரி ரொம்ப மைல்டாக இருக்க ரைஸ்க்கு காரசாரமாக இந்த சோயா சங்க்ஸ் மசாலா ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். 7 days 7 சோயா சங்க்ஸ் ரெசிப்பியில் இன்றைக்கி சோயா சங்க்ஸ் மசாலா பெரிய சோயாவாக இருந்ததுனால நான் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து அதை சும்மா ரெண்டாக பிச்சு வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் என்னென்ன கரம் மசாலா ஐட்டம் இருக்கோ அது எல்லாத்துலேயும் சும்மா பேருக்கு 2 ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. தக்காளியை இந்த மாதிரி அரைச்சே ஊற்றிடுங்க. ஸோ தட் நமக்கு கொஞ்சமாக கிரேவி கிடைக்கும். அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் அண்ட் வீட்டில் செஞ்ச கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டு நல்லா குக் பண்ணியிருக்கேன். எண்ணெய் பிரிஞ்சு குக் ஆனதும் கொஞ்சம் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். பன்னீர், மஷ்ரூம், சோயா இது கூடலாம் எப்போவுமே நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணும்போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த டிஷ்ஷெலாம் குக் பண்ணும்போது இந்த கேப்சிகம்மை மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக தண்ணி, அந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு அது நல்லா குக் ஆனதும் அப்புறம் நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்க சோயா சங்க்ஸையும் உள்ளுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபைனலி கொத்தமல்லி தழை தூவி ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பர் டூப்பரான ஒரு சோயா சங்க்ஸ் மசாலா ரெடி.